வெஜிடபிள் பிரியாணி ஓப்பன் பாட்டில் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 1/2 kg தான் போட போகிறேன். ஸோ சிம்பிளாக ஒரு 2-3 பேருக்கு மட்டும் செய்யணுன்னா எப்படி செய்யலாம், அதுவும் குக்கர் இல்லாதவங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் பொதுவாகவே பிரியாணி பண்ணுறது ஈஸி தான். ஆனால் என்ன முன்னாக்கூட்டியே என்னென்ன செய்யணும் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இட்ஸ் டூ ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் அண்ட் கீ போட்டுட்டு இந்த என்னது திராட்சை பழம், உலர் திராட்சை, அப்புறம் பட்டை, கிராம்பு, லவங்கம், முந்திரி பருப்பு கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா பாயாசம் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால கொஞ்சம் முந்திரி பருப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் கிராம்பு அந்த ஐட்டம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது வந்து மெயினாக நம்ம வந்து ஆனியன் போடணும். சரிங்க? இந்த இது வந்து இவங்க கூட இருப்பாங்க. சரியா? பே லீஃப். அதுக்கப்புறம் வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 3 ஆனியன் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, பூண்டு. இந்த 2ஐயும் மட்டும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு ட்ரு அரைச்சிக்க வேண்டியது நல்லா பேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் தேவையான காய்கறிகள். நான் வந்து கொஞ்சம் பலாக்கொட்டை இருந்துச்சு. ஓகேவா? என் ஃப்ரெண்டு தோழி ராஜி கொண்டு வந்தான். ஸோ பலாக்கொட்டை இருக்குது. ஸோ கேரட்டு ஒரு 10 பீன்ஸு, ஒரு ஃபுல் பெரிய கேரட்டு, அப்புறம் புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் சோயா வந்து தண்ணியில் போட்டு தண்ணி வெண்ணியாகி வேக வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். இவ்வளோ தான் சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இப்போது எப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. 1/2 kg தான். ஸோ ஒரு பாட் எடுத்துக்கிட்டேன். இந்த பாத்திரத்தை தான் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வடை பானிப்போம். ப்ளே பண்ணலாம். நல்லா பாருங்கள், பியூராக இருக்கிறாங்க. ஆனால் அது கோல்டு தான். இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் இல்லையா? ஊற்றிடுவோம். நல்லா ஆயில் ஊற்றுவோம். ஏன்னா எல்லாமே இதில் தான் வதங்கணும். ஸோ கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஆயில் ஊற்றி வச்சு ஜியோ மட்டும் நான் ஆர்டர் போட்டேன். அவனே ஆர்டர் அக்செப்ட் பண்ணான், அவனே ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டான். யோசிப்பேன். இப்போ திரும்ப ஒரு குட்டி நெய் அங்கே இருந்துச்சு. ஓகேவா? நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிடுவோம். இந்த நெய் வச்சு நம்ம பாயாசம் பண்ண எடுத்துருக்கு. ஸோ இப்போ ஏன்னா ஆயில் ஆட் ஓகே. இப்போ வந்து ஆட்டில் ஒரு இலை போதும்னா நினைக்கிறேன். ஒரு இலை போதும். ஓகேவா? சரியா? இலை போட்டாச்சு. அப்புறம் இது தேவையான பொருட்கள் எல்லாம் அடி காமிச்செல்லாம் நல்லா போட்டுருவோம். இப்போ வந்து அந்த வெறுப்பு தச்சுனால புசுன்னு வரும். ஓகேவா? பயங்கர புசுன்னு ஆகிட்டா அப்புறம் உள்ளேரும். இப்போ என்ன மாதிரி நல்லா புசுன்னு இருக்குதான். ஓகேயா? இந்த டைமில் வந்து we put onion. ஓகே, வெங்காயம் வதக்கிட்டீங்க. பட் இதில் வந்து ஒரு முக்கியமான பொருள் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக இப்போ இந்த போனேன், போகும்போது லைட்டாக ஞாபகம். ஆமாண்ணே, பச்சை மிளகா உண்டுல்ல, பச்சை மிளகா அது காரம். இப்போ பாருங்க, என்னோட ஸ்டாண்டு நல்லா வெங்காயம் வதக்கணும். சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சரியா? வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். ஏன்னா வெயிலில் கிடந்து சாதம் உண்டு. இந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் இஞ்சி போட்டுட்டோம். டேஸ்ட் ஆகும். ஓகேவா? இதுக்கப்புறம் தான் டொமேட்டோ சேர்க்கணும். ஓகேவா? ஸோ ஜாரை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
ஜார் எடுத்து இஞ்சி பூண்டு இது போட்டு தான் அரைச்சிட்டு வரேன். இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைங்க, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா அது தனி டேஸ்ட் தான். சரி, முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைப்போமே அப்படின்னு தான். இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே வச்சுருக்கேன், போட்டுடலாம். சரி, பெரிய தேவை இல்லை, நிறைய விட. ஓகே, வெங்காயம் வதங்கும் போது ஐ டுக் 3 பச்சை மிளகாய். ஓகே, ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணலாம். சரிங்க, பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோட போடலை, தக்காளிலாம் முடை கூட முடியும். சப்போஸ் சிலவங்க வந்து உண்மை ஊட்டி கூட சேர்ப்பாங்க. என்ன பண்ணணும்னா நல்லா கிண்டிகிட்டே இருங்க, ஏன்னா அடிபிடிக்கணும். தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு ஊற்றலாம். கவுண்டிங் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வேஸ்ட் பண்ணுறதே தெரிஞ்சுங்க. அதுமாதிரி இந்த கரண்டி உள்ளே போட்டு வைக்காதீங்க, உள்ளே போட்டு வச்சேன்னா சூடாகும். மசாலா எல்லாம் ராஸ்மெல்லாம் போயிட்டு இப்போ வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். இதில் அளந்து ஊற்றியாச்சு, அளந்து ஊற்றிடுவாங்க. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உப்பு இன்னும் ப்ராப்பராக இதுக்குன்னு போடணும். ஸோ டேஸ்ட் பார்க்கணும், இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சுட்டு விட்டது எண்ணெய் அவர்கள் சுட்டு விட்டாங்க. டேஸ்ட் பார்க்கணுமா? வரப்பு ஓகே. இந்த இடத்துல காருது. உப்பு நோண்டிட்டு சரி, உப்பு தான் தேவை. ஸோ உப்பு போடும். குட்டி குட்டி ஸ்பூன் தானே போடுறேன், நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து இதை போட்டு வேக வச்சிடலாம். சரி, இதை வச்சு ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டுருவோம். நல்லா கொதிச்சுட்டா சாதம் போட்டுட்டு பிரியாணி கொஞ்சம் நெய் மட்டும் வேறு அப்படின்னு நம்ம. ஓகே, இப்போ வந்து தக்காளி இப்போ நல்லா வெந்துட்டு, ஸோ நல்லா ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுட்டு, இப்போ அடுத்தது நம்ம வந்து அந்த கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல புதினா கொத்தமல்லி, அதை ரெண்டையும் போட போகிறோம். ஒரு கைப்பிடி நிறைய நான் வந்து இந்த 1/2 kgக்கு ரெடி பண்ணியிருக்கேன். பட் இந்த கைப்பிடி அளவுக்கு இருக்கிறது தான் பேர். அதை போட்டு நல்லா கிண்டினா குட்டியோண்டு ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதை போட்டு நல்லா கிண்டினதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா வந்து கிண்டிக்கிடுவோம். நல்லா கிண்டியாச்சு. கிண்டி பிடிச்சோன்னே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கணும்ல இஞ்சி பூண்டு விழுது, அது ஆக்சுவலாக வந்து என்கிட்ட இதுவாகவே இருக்குது பேக்கெட்டில். பட் இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்து தான். பட் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். பட் முடிகிற டைமில் இப்படி கட் பண்ணியிருந்து அரைச்சிக்கிடுவேன். ஸோ ஒரு இப்படி நிறையா எடுத்து கொஞ்சோண்டு எடுத்து அதை போட்டு அதை நல்லா வந்து கிண்டி விடணும். அதுமாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொதுவாகவே எந்த சமையலில் போட்டாலும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்க நல்லா அந்த அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஐயோ அப்படிங்கிற நிலைமைக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். அப்புறம் இந்த சமையலில் ஈடுபாடு நமக்கு குறைஞ்சிரும். ஐயோ எவ்வளோ நல்லா பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்ட்டு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு நல்லா இப்போ வதக்கினோடனே அந்த பச்சை ஸ்மெல் இருக்குல்ல அது போயிடும். அது போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி செய்யும்போது கேர்டு சேர்ப்போம். பட் இதுக்கு கேர்டு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அது வந்து நல்லா சிக்கன்லாம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக கேர்டு சேர்ப்போம், மட்டன் சாஃப்டாக இருக்கும். பட் இதுக்கு அப்படி இல்லை. ஸோ பலாக்கொட்டை, பீன்ஸு கட் பண்ணி கேரட்டு எல்லாம் போட்டாச்சு. சோயா வந்து ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சுட்டோம், நல்லா வேக வச்சாச்சு. அதனால் ஸோ லாஸ்ட்டாக சாதம் போடுவோம்ல அந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா போட்டாச்சு.
இதை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலும் நமக்கு வந்து காய்கறி வெந்துடும். அதனால் ஏன்னா ரொம்ப ரஃப்பான காய்கறி எதுவுமே போடலை, சாஃப்டான காய்கறி தான் போட்டிருக்கோம். அதனால் தயிர்லாம் தேவை கிடையாது. சிலவங்க வந்து பட்டாணி போடுவாங்க, நான் பட்டாணிலாம் போடலை. இருக்கிறது வைத்து ஒரு அருமையான சமையல். ஏன்னா லாஸ்ட் வீக் அந்த வீக்கில் மார்க்கெட் போயிட்டு வந்தேன். ஸோ வந்து சரி இந்த 2-3 டேஸ் பேக் சிக்கன் பிரியாணி போட்டாச்சு. சரி இந்த சண்டே வந்து சோயா வெஜிடபிள் பிரியாணி பண்ணுவோம் அப்படின்னு தான் அது பண்ணோம். ஸோ இப்போ நல்லா கிண்டி விடுவோம். அந்த தேங்காய் அது எல்லாம் வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும்ல. ஸோ நல்லா கிண்டிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி போடுவோம். ஓகேங்களா, மஞ்சள் பொடி போட்டாச்சு. அடுத்தது வந்து இது வந்து வத்தப்பொடி. இது சின்ன ஸ்பூன் தான், அதனால் தாராளமாக 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஃபுல் ஸ்பூன்னா 1.5 ஸ்பூன் போடுங்க போதும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி, கோரியாண்டர் அந்த பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஃபைனலாக தான் நம்ம இன்றைக்கி என்ன பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ பிரியாணி மசாலா ஆட் பண்ணிடுவோம். ஸோ வந்து இது வந்து 50 கிராம் மசாலா. 1 kgக்கு 50 கிராம் போடணும். நம்ம 1/2 kg தானே பண்ணுறோம். ஸோ 1/2 பாக்கெட்டே தான் இருந்துச்சு, அது அப்படியே காலி பண்ணிடலாம். இதை காலி பண்ணிட்டோம்னா போட்டு நல்லா கிண்டி விடணும். ஓகேங்களா, சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலா போட்டிருக்கோம், அடி பிடிச்சிடக்கூடாது, கரைஞ்சிடக்கூடாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். அந்த மசாலாலாம் ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம். ஸோ அதனால் எல்லா காய்கறிலையும் படுற மாதிரி அப்போ தான் நல்லா அந்த ஸ்மெல்லு அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். அப்படி வந்து பண்ணி விட்ருவோம். ஓகேங்களா, கொஞ்சம் என்ன கை வலிக்கும், அதுதான் பிரச்சனை. இப்போவே கை வலிக்குது. நல்லா கிண்டி நல்லா சாப்பிட்டா தானே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படலாம், தப்பு இல்லை. சில நேரம் வர ரசம் மட்டும் தான் வைக்க, அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ நல்லா கிண்டி விடுவோம். 1/2 kgனா சாதத்தை கூட ஈஸியாக நம்மளே கிண்டிடலாம். 1 kgனா ஐயோ கையில் கூட கொஞ்சம் வலிக்கும். இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் சாதம் போட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் வெந்தால் போதும். அப்புறம் வந்து தம் போட்டு இறக்கிடலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம சோயாவை போட்டுருவோம். ஓகேவா, சோயா போட்டாச்சு. சோயா போட்டோன்னே அடங்கிட்டு இன்னும் சாதத்தை மட்டும் போட்டுருவோம். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தா தெரியும் டக்கு டக்குன்னு கொதிக்கலாம். அது மாதிரி இந்த பேர் என்ன சாதத்தை வச்சு தண்ணியெல்லாம் போயிட்டு. ஓகேவா, சாதத்தை உள்ள போகும். சாதம் அரிசி சாரி சோயா வச்சு அரிசி வட்டு போடணும். கரெக்டாக தண்ணி பார்த்தா எப்படி தெரியும்னா, சாதம் போட்ட உடனே அந்த அரிசியும் சாதமும் கரெக்டாக ஸ்டேஜில் இருக்கணும். கொஞ்சோண்டு மேலே இருக்கணும், அதான் தண்ணி. ஓகேவா, அது மூழ்கிற அளவுக்கு ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. ஓகேவா, அப்புறம் தான் கரெக்டு மெஷர்மெண்ட் அர்த்தம். நான் போக கற்றுக்கிட்டேன். ஒரு தவறு செய்யும்போது இன்னொரு தவறு செய்யும்போது இன்னொரு தவறு ரிப்பீட்டடாக சேம் தவறு தான் வாழ்க்கையில் எப்பவும் வந்து வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமையலாக இருந்தாலும் சரி. ஓகேவா, சேஸ்னா உடல்ல பொறுமையாக எடுத்துக்கோங்க. போட்டுட்டு ஜஸ்ட்டு நல்லா கிண்டி விட்டால் போதும். ஓகேவா, நல்லா வச்சு வெட்டுற வேண்டியதான். அது பாட்டு குதிச்சிருங்க. பொறுமையாக போட்டு 15 நிமிஷம் வச்சு 10 நிமிஷத்துலேயே பார்த்துருங்க. அப்போதான் என்ன ஸ்டேட்னு தெரியும். பாருங்கள், கரெக்டாக 10 நிமிஷம் ஆகிட்டு இதை கிண்டி விடுறேன். எந்தளவுக்கு சாதம் வெந்திருக்கு, தண்ணி இன்னும் எவ்வளோ தான் இருக்குன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் தண்ணிக்காய் எல்லாம் அப்சர்வ் பண்ணுது பாருங்க. எல்லாம் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு. அது சோயா பாருங்க. ஸோ இனி தம் போட்டுடலாம். ஓகேவா, தம் போட்டுருவோம். கொஞ்சம் நெய்யை ஊற்றி அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா பிளேட் மேலே ஒரு கொஞ்சம் வெந்நீர் இது பண்ணிக்க, நல்லா சூடான வெந்நியை பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா சாதம் நல்லா உதிரியாக உங்களுக்கு கிடச்சிடும். வெயிட் பண்ண ஒரு 10 நிமிஷம். ஃபைனலி பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றிட்டு எவ்வளோ அழகான சிக்கன் பிரியாணி.
நல்லா வந்துட்டு நீங்களும் செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க. பாய். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.